Hi students, வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? பயிற்சி 3.6ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்கோம்? பின் வருவனவற்றை காரணிப்படுத்து. ஒவ்வொரு சம்மா செய்யும். ax² + bx + c உடன் ஒப்பிட. ஏங்கிற இடத்துல இங்கே ஒன்றுமே இல்லாட்டினா என்னன்னு வச்சுக்கிறோம்? 1, b 10, c 24. ஸோ a into c 1 into 24, 24, b வந்து 10ன்னு வரணும். பெருக்குனா 24, கூட்டுனா 10. 4 24, 24, 12 24, 8 24, 6 24. வேற அவ்வளோதான், மாற்றி போட்டாலும் அதே தான் வரும். ஸோ இதில் நமக்கு கூடுதல் வந்து என்ன வரணும்? 10 வரணும். கூடுதல் 10 வர்றாப்புல எது இருக்குன்னு பாருங்கள். இதை கூட்டினா 25, இதை கூட்டினா 14, இதை கூட்டினா 11, இதை கூட்டினா தான் 10. ஸோ 6, 4 என்பவை காரணிகள். x² + 10x + 24 = இந்த மைய இது 10xஐ நம்ம எப்படி பிரித்து எழுத போகிறோம்? 6x + 4xன்னு எழுதும். 6x + 4x + 24. இந்த 10ஐ 6 + 4ன்னு பிரிச்சிருக்கோம். இது ரெண்டையும் குரூப் பண்ணு, இது ரெண்டையும் குரூப் பண்ணு. +4 காமன் ஆடு. ஸோ x + 6, x + 4. ஓகே. செகண்ட் சம். z² + 4z - 12. ax² + x² பதில் இங்கே z² இருக்குது. ஸோ நீ என்ன செஞ்சுக்கிறணும்? x² இடத்துல z², az² + bz + c உடன் ஒப்பிட. மாறிலி வந்து இங்கே z இருக்கு, xக்கு பதில். அவ்வளோ. ஏங்கிற இடத்துல 1 இருக்கு, பிங்கிற இடத்துல 4 இருக்கு, சிங்கிற இடத்துல -12 இருக்கு. ஸோ ac = 1 × -12, b வந்து 4. ஸோ பெருக்கல் வந்து -12 இருக்கணும், கூடுதல் வந்து +4 இருக்கணும். ஓகே. ஜோடி கண்டுபிடிப்போமா? ஒரு 12 12, -12 × +1 வேற 4 3 12, -12 வரணும், -3 +3 -4 கூட்டி பாருங்க. இது -11 வந்துடும், இது -11 வரும். இங்கே கூட்டினா +1 வரும், இங்கே கூட்டினா -1 வரும். ஓகே. இங்கே +12 -1 போட்டோம்னா +11. நமக்கு வேணுங்கிறது என்னது? 4 வரணும். 6 12 +4 வருதா? கூட்டல. -2 +2 -6னா -4 வந்து. ஸோ நமக்கு தேவையானது வந்துருச்சு. எது? பெருக்குனா -12, கூட்டுனா 4. அந்த ஜோடி எடுத்துட வேண்டியது. ஸோ 6, -2 என்பவை காரணிகள். இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஜோடி கண்டுபிடிச்சிட்டு கூட்டுனா என்ன ஆன்சர் வருது, பெருக்குனா என்ன ஆன்சர் வருது, ரெண்டு கண்டிஷனும் ஓகே ஆகுறாப்புல இருக்க ஜோடியை தான் எடுக்கணும். z² + 4z - 12 z² + 6z
மைனஸ் 2z மைனஸ் 12. இது ரெண்டையும் குரூப் பண்ணுவோம், இது ரெண்டையும் குரூப் பண்ணுவோம். மைனஸ் 2 காமா எடுத்தா z ப்ளஸ் 6. ஓகேவா? ஆட் பண்ணால் +4, மல்டிப்ளை பண்ணால் -12. தேர்ட் சம் p² minus 6p minus 16 ax² plus bx plus c உடன் ஒப்பிட p ஸ்கொயர்டுன்னு வச்சுக்கிறோம். x ஸ்கொயருக்கு பதில் p ஸ்கொயர் ap ஸ்கொயர்டுன்னு போட்டுருக்கோம். a is equal to 1, b is equal to -6, c is equal to -16. ஸோ ac 1 into -16, b வந்து -6. பெருக்குனா பெருக்கற்பலன் -16 கூடுதல் -6 கிடைக்கும். இது பெருக்கல், இது கூட்டல். ஓகே, ஜோடி கண்டுபிடிக்கவா? -16 into 1 கூட்டினா -15 வருது. 1 -1 into +16 +15 வருது. வேற ஒரு 16 16 நானாங்க 16 மைனஸ் வரணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 வந்துடுது கூட்டினா. அடுத்து 8 2 16 +6 வருது, -6 வருது. நமக்கு என்ன வேணும்? -6 வேணும். எடுத்துருவோமா? ஓ, பெருக்குனா -16 கூட்டினா -6. இப்போ p² minus 6p எப்படி எழுத போகிறேன்? p² minus 8p plus 2p minus 16. p காமன் எடுத்தா p minus 8, 2 காமன் எடுத்தா p minus 8. ஸோ p minus 8 காமன் எடுத்தா p plus 2. ஓகே, பார்த்த மாத்திரத்தை சொல்லலாம். -8 + 2 -6 மல்டிப்ளை -16. ஓகே, ஃபோர்த்து சம் +72 -17t மாற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல அதை எழுதிக்கோ, அரேஞ்ச் பண்ணிக்கோ. at² plus bt plus c உடன் ஒப்பிட. ஏங்கிற இடத்துல 1, பிங்கிற இடத்துல -17, சிங்கிற இடத்துல +72. ஏசி 72, பி வந்து -17. அப்போ பெருக்கற்பலன் 72 வரணும், கூடுதல் -17 வரணும். ஓகே, என்ன வரணும்? +72 கூடுதல் என்ன வரணும்? -17. ஒரு 72 72 2 × 36. இதை கூட்டினோம்னா 73, இதை கூட்டினோம்னா 38. மூணாவது வாய்ப்பாடு 24 கூட்டினோம்னா 27. -17 வரணும், கவனிச்சுட்டே வருவோம். இது எல்லாமே ப்ளஸ் ஆகுது, -17 வரணும். ஸோ ரெண்டுமே மைனஸாக இருந்து கூட்டலாம், மல்டிப்ளை பண்ணையில் ப்ளஸ் வரும். ஸோ இதே இதில் மைனஸ் போட்டு பார்ப்போம். ரெண்டுக்குமே மைனஸ் போட்டீங்கன்னா -73,000, ரெண்டுக்குமே மைனஸ் போட்டால் -38 ஆகும், ரெண்டுக்குமே மைனஸ் போட்டால் -27 வரும். நமக்கு வேணுங்கிறது -17. -4 1 நாங்க 4 மிச்சம் 3 32 8. 22 வருது. 5ஆம் வாய்ப்பாடு வராது, 6ஆம் வாய்ப்பாடு எடுப்போம். 12 6 72,
நமக்கு -17 வரணும். 98 72 போடலாமா? வருதா? பெருக்குனா -8 +72 கூட்டினா -9 -8 கூட்டையில் -17 வருதா? ஸோ இதுதான் சரியான ஜோடி. -9 -18 என்பவை காரணிகள். அப்போ t² -17t +72 t² -9t -8t +72 டீயை காமனாடு. நீங்கள் சிம்பிள் தப்பாக எடுத்துட்டீங்க, இல்லை நம்பர் மாற்றிட்டீங்க, நீங்கள் ஃபேக்டர்ஸ் காமனாக எடுக்க வராது. அதிலே கண்டுபிடிச்சலாம் நம்ம தப்பாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு. -17 -2 +98 72. ஓகே, 5th சம். ஏக்கு வேல்யூ 1, பிக்கு வேல்யூ -16, சிக்கு -80. ஏ இன்ட்டு சி, பி வந்து -16. பெருக்கற்பலன் -80 கூடுதல் -16 -80. பெருக்குனா என்ன வரணும்? -80 கூட்டுனா -16 வரும். கூட்டினா -79. எந்தெந்த ஜோடி போட முடியுமோ அதெல்லாம் போடு பாருங்க. -16 வரணும். 2 ஆயப்பாடு 1 ஆயப்பாடு 4 ஆயப்பாடு எடுத்து 20 4 80 +16. எனக்கு என்ன வரணும்? -16. வந்தோடனே கண்டுபிடிச்சோடனே பேர் கண்டுபிடிச்சோன்னே அடுத்து எழுத தேவையில்லை. ஓகே, இது ரெண்டையும் பெருக்கையில் -80, ரெண்டையும் ஆட் பண்ணையில் -16 கிடைச்சு. ஓகே, y² -16y -80 = எப்படி பிரிச்சிருக்கேன்? -20y +4y. ஒய்யை காமனாடு, 4 காமனாடு. ஸோ y -20 y +4. பார்த்த மாத்திரலே தெரியும் -16 -80 வந்து. 6th சம். இங்கே a² ஏன்னு இருக்குது. ஸோ இது நம்ம இதை வேறு லெட்டர்ஸாக வச்சிடலாம். x² xங்கிறதுல a² ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ PA² + QA + Rன்னு வச்சுக்கிறோம். ஓகே, a² பக்கத்தில் இருக்குது. P = 1, Q = 10, R = -600. ஸோ பெருக்கற்பலன் PR = 1 × -600 -600 கூடுதல் Q = 10. இது பெருக்கற்பலன், இது கூடுதல். கூட்டினா +10, பெருக்கினா -600 வரணும். -600 +10, 600 பிரிப்போம். 60 10
இது மைனஸ் இது ப்ளஸ் போடுவோம். கூட்டினா என்ன வரும்? -50 வரும். -10 ப்ளஸ் 60னா +50 வருது. எனக்கு 10 தான் வரணும். ஓகே, வேறு என்ன டேபிளில் போகும்? 10ஆம் வாய்ப்பாடு பார்த்துட்டோம். அடுத்து 20 வாய்ப்பாடு போட்டு பார்ப்போம். 30 20 600 தானே. 30 ப்ளஸ் மைனஸ் போட்டோம்னா -10 கூட்டினா 20க்கு மைனஸ் போட்டு 30க்கு ப்ளஸ் போடு, +10 வருதா? நமக்கு தேவையானது +10. ஸோ இந்த பேர் அப்படியே எடு. -20 + 30 கூட்டி பார்த்தா +10, பெருக்கி பார்த்தா -600. ஓகே, அப்போ a² + 10a - 600 is equal to a² + 30a - 20a - 600. a காமா எடுத்தா ஓகேவா? ஆன்சர்